ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணீயம் 94வது தசகம். தத்துவ ஞான உற்பத்தி அப்படிங்கிற தலைப்பு. தத்துவஞானம் உண்டாகுதல் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்லோகத்தில் ஒரு போர்ஷன் படிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்படின்னா சுத்தா நிஷ்காம தர்மை பிரபர குரு கிரா தத்ஸ்வரூபம் பரம் தே சுத்தம் தேவேந்திரியாதி வியபகதம் அகில வியாப்தம் ஆவேதயந்தே. இதோடு நிறுத்திக்கிறேன். தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த போர்ஷன் தானா இருப்பாங்க. பலனை விரும்பாமல் தர்மங்களை செய்பவர்கள், நிஷ்காம தர்மை, சுத்தான நல்லவர்கள் நல்ல குருவின் மூலம் பிரவர குரு கிரான்னா அவருடைய வார்த்தைகள்னு அர்த்தம். நல்ல குருக்கள், நல்ல ஆச்சாரியர்கள் சொல்ல கேட்டு அப்படின்னு நல்ல குருவின் மூலம் ஐம்புலன்களிலிருந்து வேறுபட்டதும் எங்கும் வியாபித்திருப்பதும் ஆன உன்னுடைய வடிவத்தை அறிகிறார்கள். ஆவேதயந்தே அப்படின்னு இருக்கு பாருங்க, அதான் அர்த்தம், அறிகிறார்கள். இப்போ வேறு விஷயம் சொல்கிறேன். பல வகை மரக்கட்டைகளில் தொடர்பு கொண்ட அக்னி எவ்வாறு சிறியது பெரியது என பல வகையாக தோன்றுகிறதோ. அந்த காலத்தில் மரத்தோடு மரத்தை உரசித்தான் தீப்பொறி உண்டாக்கி அக்னி ஊட்டினார்கள். அதில் சில மரத்தில் நிறைய அக்னி வரும், சில தீப்பொறி அதிகம் வரும், சில கம்மியாக வரும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். பல வகை மரக்கட்டைகளில் தொடர்பு கொண்ட அக்னி எப்படி சிறிய பொறியாகவும் பெரிய பொறியாகவும் புரிஞ்சுக்கலாம் என பல வகையாக தோன்றுகிறதோ அவ்வாறே பல்வகை குணங்களால் செய்யப்பட்ட உடல்களின் சம்பந்தத்தால் பலவிதமாக நீ தோன்றுகிறாய். பெருமான நீ எல்லா உடல்லையும் இருக்க, அந்த குணங்களில் குணசம்பந்தத்தினால் உடல்கள் எப்படி தோன்றுகிறதோ அதெல்லாமுமாக நீ பல வகையாக தோன்றுகிறாய் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்படி அடுத்த ஸ்லோகத்துக்கு நாம் போயிடலாம். இப்போ குரு என்கிற அடி அரணிக்கட்டையும் சிஷ்யன் என்கிற மேல் அரணிக்கட்டையும் உரசுவதால் மிக தெளிவான ஞானம் என்னும் தீப்பொறி உண்டாகிறது. அரணிக்கட்டையை உரசினா தீப்பொறி வரும். 2 கட்டை வேணும். அதில் கீழ்கட்டை குரு, மேலே இருக்கிற கட்டை சிஷ்யன். அந்த 2 கட்டைகளும் உரசுவதால் ஞானம் என்கிற தீப்பொறி உண்டாகிறது. புரியுது நினைக்கிறேன். அந்த தீயால் கர்மங்களின் கூட்டம், அதனால் உண்டான இந்த உலகம் என்னும் காடுகள் எரிக்கப்படுகின்றன. ஓகே, எரிக்க பொருள் இல்லை எனில் ஞானமாகிற அந்த தீ அமைதியாக அடங்கிவிடுகிறது. கற்பனை பண்ணிக்கிறது முடியாது உங்களால். எஞ்சி உள்ள ஓர் நிலை தங்கள் உன்னுடைய வடிவமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் இது, புரிஞ்சுக்கோங்க. அது கீழ் அரணிக்கட்டை குருவாகவும் மேல் அரணிக்கட்டை சிஷ்யனாகவும் உரசுவதால் ஞானம் என்கிற தீப்பொறி உண்டாகிறது. இந்த தீப்பொறி எல்லாவற்றையும் அழித்து வருகிறதுன்னு சொல்கிறார் அவர். உலகம் எல்லாம் காடுகள் என்று சொல்லுகிறார். வினையுடைய வினையினால் ஏற்படுகின்ற விளைவுகள், இந்த உலகம் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது, பஸ்மமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேன். கடைசியில் எஞ்சி உள்ளது உன்னுடைய வடிவம்தான் அப்படின்னு முடிக்கிற இந்த 2வது ஸ்லோகத்தை.
3வது ஸ்லோகம் பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் விஷயமாக இருக்கும். அனைத்து துக்கங்களையும் போக்கும் ஒரே வழி உன்னை அடைவது தான். ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட மருந்துகளோ ராஜநீதியில் சொல்லப்பட்ட வழிமுறைகளோ தர்ம நூல்களில் சொல்லப்பட்ட கர்மங்களோ வேதத்தில் சொல்லப்பட்ட யோகங்களோ துன்பத்தை போக்கி மீண்டும் வராமல் தடுக்கும் தகுதியற்றவை. ஒருவேளை துன்பத்தை போக்கும், ஆனால் அந்த துன்பம் வராது என்று கேரண்டி கிடையாது. புரியுதா? துன்பத்தை போக்கி மீண்டும் வராமல் தடுக்கும் சக்தியற்றவை. மற்ற வழிகளும் கடினமானவை. இதற்கு மேலே போனால் அது இன்னும் கடினமானவை. ஆயினும் அந்த வழிகளை பின்பற்றி பலனை அடைந்து அதனால் செருக்கடைந்து வழிகளை பின்பற்றிய பலனை அடைந்து அதனால் செருக்கு அடைந்து, கம்பீரம் வந்துடுறது, ப்ரைடு வந்துடுறது. உங்களை என்ன பெருமானே உன்னை மறந்து விடுகிறார்கள். அதெல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணி துன்பத்தை போக்கிக் கொள்கிறார்கள். உன்னை மறந்து விடுகிறார்கள். என்ன ஒரு செருக்கு வந்துடுறது, அவன் உன்னை மறந்து விடுகிறார்கள். வீழ்ச்சி ஏற்படும் போது அளவற்ற துன்பங்களை அடைகிறார்கள். இது பொதுவான விஷயம். சொல்லப்பட்டு உங்களுக்கு புரிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன். அனைத்து துக்கங்களையும் போக்கும் ஒரே வழி உன்னை அடைவது தான். அது முதல்ல சொல்லிட்டார் அவர். அப்போ சில வேதத்தில் சொல்லப்பட்ட மருந்துகள், ராஜநீதியில் சொல்லப்பட்ட வழிமுறைகள், தர்ம நூலில் சொல்லப்பட்ட கர்மங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் எல்லாம் துக்கங்களை போக்கும். ஆனால் அந்த தொல்லைகள் மீண்டும் வராது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ரிலீஃப் கிடைச்ச அப்புறம் அவர்களுக்கு செருக்கு உண்டாகி பெருமானே உன்னையே மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீழ்ச்சி அடையும் போது துன்பங்களை அடைகிறார்கள், மேலும் துன்பங்களை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இப்போ 4வது ஸ்லோகம். பத்மநாபா, உன் இருப்பிடமான வைகுண்டத்தை தவிர பயமற்ற உலகம் வேறில்லை. ஏனெனில் 2 பரார்த்தங்கள் முடிந்த பின்னும் 2 பரார்த்தம் 2 டைம் பீரியட் முடிந்த பின்னும் பிரம்மன் பயத்தினால் சத்தியலோகத்தில் சுகமாய் வாழவில்லை. அவனோட பீரியட் முடிஞ்சு போயிடுது. சத்தியலோகத்தில் 2 திவ்ய பரார்த்தம் நம்ம சொல்லுவோம் பாங்க. அந்த பரார்த்தங்கள் முடிந்த அப்புறம் சத்தியலோகத்தில் பிரம்மாவால் இருக்க முடியாது. அவனுடைய 2 பீரியட் முடிஞ்சு போயிடுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வாறு இருக்க அதர்மங்களை செய்து நரகத்தில் இருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? அதர்மங்களை பின்பற்றி சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கே அந்த இடம் எப்போ காலி செய்ய சொல்வார்கள் என்று தெரியாது. அதுக்கப்புறம் நரகத்தில் எப்படி இருப்பான்னு அவர் சொல்கிறார்கள். துன்பமடைந்தவர்களை காப்பவனே, கருணை கடலே, எனது பந்தங்களை அறுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமியை வேண்டுகிறார். அர்த்தம் மறந்து நினைக்கிறவங்களுக்கு. இவ்வாறாக 4வது நம்ம 5வது ஸ்லோகத்துக்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த 5வது ஸ்லோகத்தில் உண்மையில் உன்னிடத்தில் ஒன்றிவிட்டால் எனக்கு பந்தமோ மோட்சமோ கிடையாது. அவை உன் மாயின் அம்சங்கள், கனவும் விழிப்பும் போன்றது. பந்தமுள்ளவனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் உள்ள வேற்றுமை அவ்விதமானது தான். பந்தமுள்ளவன் சரீரம் என்னும் மரத்தில் இருந்து கொண்டு
விஷய சுகங்களாகிற பழங்களை அனுபவிக்கிறான். ஜீவன் முக்தன் அவற்றில் ஈடுபடாமல் துக்கமற்றவனாய் இருக்கிறான். இந்த வேறுபாடு எனக்கு கிடையாது அப்படிங்கிற, ஏன்னா உன்னோட எல்லாம் உன்னிடம் நான் முழுவதாக என்னை அற்றுப்போனவிடம் போன அப்புறம் எனக்கு இந்த பந்தம் மோட்சம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறார் வித்தியாசத்தை. அந்த மாதிரி சொன்ன வித்தியாசம் பந்தம் உள்ளவனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். வேற ஒன்றும் இல்லை. இப்படியே நாம் 6வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஜீவன் முக்தனின் நிலை இதுதான் என்று கூறுவதால் என்ன பயன்? மன தூய்மை இல்லாதவனுக்கு அந்நிலை கிடைக்காது. மனதை சுலபமாய் தூய்மைப்படுத்துவது பக்தி ஒன்றே. விஷ்ணுவே, உன்னிடம் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் திடமான பக்தியை அளிக்க வேண்டும். அந்த பக்தியால் குருவின் உபதேசம் பெற்று தத்துவஞானத்தை அடைந்து விரைவில் உன்னிடமே ஒன்றி விடுவேன் அப்படின்னு முடிக்கிறது. பக்தி, அப்புறம் குருவோட பரிச்சயம், அதுக்கப்புறம் உன்னிடமே ஒன்றி விடுவேன், தத்துவஞானத்தை பற்றி விரைவில் சீக்கிரமே உன்னிடம் ஒன்றி விடுவேன் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்போது 7வது ஸ்லோகம் பார்ப்போம். சிலர் வேதத்தை கற்று அதிலேயே மூழ்கிய மனம் உடையவர்களாய் இருந்தாலும் உன்னை அறிவதில்லை. வேதம் தெரியும் எல்லாம், ஆனால் அவர்களால் உன்னை அறிய முடிவதில்லை. அவர்கள் கன்று போடாத மலட்டு பசுவை போல் வீண் முயற்சி செய்கிறார்கள். கிருஷ்ணா, மனதை கவர்ந்து பாவங்களை போக்கும் உனது லீலைகளையும் சச்சிதானந்த ஸ்வரூபமான உன்னையும் தங்கள் உன்னுடைய அவதாரங்களையும் பற்றி கூறாத அந்த வார்த்தைகளின் பின்னால் நான் செல்லாமல் காக்க வேண்டும், செல்லாமல் இருக்க வேண்டும். அர்த்தமாயிட்டு அவங்களுக்கு வேதத்தை கற்றால் ஏதோ பிரயோஜனம் இருக்கும், இருந்தாலும் பெருமானை அறிய முடியாதுங்கிறத சொல்கிறார். இது மாதிரியான உன்னுடைய லீலைகளையும் அவதாரங்களையும் உன்னுடைய பெருமைகளையும் அனுபவிக்க வேண்டும் எப்பொழுதும்னு சொல்லி முடிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படியே நாம் 8வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். பரிபூர்ணனே, உன்னுடைய வடிவம் என்ன, மகிமை எவ்வளவு என்பதை நான் அறியேன். ஆனால் வேறொன்றையும் விரும்பாமல் உன்னையே பஜிக்கிறேன். சிசுபாலனின் எதிரியான கிருஷ்ணா, உன்னுடைய அழகிய ரூபங்களையும் உன்னுடைய பாதங்களையே மண்டியிருக்கும் பக்தர்களையும் தரிசித்து அவர்களோடு நான் சேர வேண்டும். உம்மை போற்றி பாடி நமஸ்கரித்து உனது குணங்களையும் திருவிளையாடல்களையும் உன்னுடைய லீலைகளையும் பேசிக்கொண்டு உன்னிடத்தில் பற்றுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும், அருள வேண்டும்னு புரிஞ்சுக்கலாம். இப்படியே நாம் இப்போ 9வது ஸ்லோகத்துக்கு போவோம். என்னுடைய அனைத்து பொருட்களையும் தங்களிடமே அர்ப்பணிக்கிறேன். உனக்கே அடிமையாக இருப்பேன். உன்னுடைய ஆலயத்தை சுத்தம் செய்வது போன்ற தொண்டுகள் செய்வேன். சூரியன், அக்னி, பிராமணன் தன் ஹிருதயம்
பசு ஆகியவற்றில் 4 கைகளுடன் விளங்கும் உன்னை ஆராதிப்பேன். இங்கெல்லாம் பெருமானை பார்க்கிறாரா இவர்? 4 கைகளுடன் இருக்கிற உன்னை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அன்பினால் நனைந்த என் இதயம் இடைவிடாமல் பக்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை, இப்படியே சொல்லின்னு போயிட்டு இப்போ நம்ம 10வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ஹே குருவாயூர் அப்பா, உன்னுடையதான ஐக்கியம் தானம், ஹோமம், தவம், யாகம் முதலியவற்றால் அடைய முடியாதது. உன்னோட சம்பந்தம், உன்னோடு சேருதல் என்கிற அந்த காரியம், அது ஐக்கியம். உன்னுடையதான ஐக்கியம் இவைகளால் அடைய முடியாதது. தானத்தாலோ யாகத்தாலோ யோகத்தாலோ இன்னும் அடைய முடியாதது. புண்ணியசாலிகளான கோபிகைகள் உன்னுடன் ஐக்கியத்தை அடைந்தார்கள். பலர் உன்னிடம் பக்தியுடன் இருந்தும் கோபிகைகளின் பக்தியையே மிகவும் விரும்புகின்றனர். ஆகையால் உன்னிடம் உள்ள எனது பக்தியானது உறுதியாக இருக்க அருள் செய்ய வேண்டும். கிருஷ்ணா, என் நோய்களை போக்க வேண்டும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். முடிஞ்சால் அந்த போர்ஷனை பார்ப்போம். லாஸ்ட் போர்ஷனில் அவர் சொன்ன எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம். கிருஷ்ணான்னு கூப்பிட கிருஷ்ண வாதாலயேசன குருவாயூரப்பனே கிருஷ்ணனே. ஹர கதான், ஹரன்னா தோற்கடி, அதை அப்புறப்படுத்து. கதான் என்னுடைய நோய்களை தோற்கடி, என்னுடைய நோய்களை அப்புறப்படுத்து, அபகரித்து கொள் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம். இவ்வாறாக இந்த தத்துவ ஞான உற்பத்தி தானே நம்ம பார்த்தோம். அப்படிங்கிற இந்த 94வது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.